இந்த கிராமத்தை பற்றி சொல்லணும்னா என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஆக்சுவலாக இந்த கிராமத்துக்கு திருப்பி நாங்கள் வரணும் அப்படின்றத நாங்கள் ஃபீல் பண்ணியிருந்தோம். பட் அதுக்கு நீங்கள் ஒரு வாய்ப்பு கொடுத்தது எங்களுக்கு பெரிய சந்தோஷமான விஷயம். ஏன்னா இவங்களை நாங்கள் திருப்பி வந்து பார்க்கணும் அப்படின்றது எங்கள் பேசஞ்சர்ஸ் எல்லாருக்குமே இருந்தது. ஏன்னா அப்படி ஒரு விஷயத்தை இவங்க எங்களுக்கு செஞ்சுருக்காங்க. ஏன்னா இவங்களும் வாட்டரில் வந்து இதுவாய் தான் இருந்தாங்க. அப்படிங்கும்போது அடுத்த நாள் இவங்களோட நிலைமை, இப்ப நாங்களாம் கூட ரெஸ்கியூ பண்ணி வெளியில போறோம், இவங்களோட நிலைமை என்னன்றது இவங்க யோசிக்காம எங்களுக்காக செஞ்சாங்க. அதுலயும் அந்த டியூஸ்டே வந்து இவங்க கிட்டயும் வந்து இருந்தது எல்லாமே தீர்ந்துருக்கும்ன்றதுதான் எங்களோட தாட்டு. அந்த டைம்ல தான் அந்த சத்துணவு அதை எடுத்து அதை வந்து உருண்டையா செஞ்சு குழந்தைங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொண்டு வந்து ட்ரெயின்ல வந்து ஒரு கம்பார்ட்மெண்ட்லயும் குழந்தைங்களை பார்த்து ஃபர்ஸ்ட் குழந்தைங்களுக்கு கொடுத்தாங்க. அப்புறம் ஏஜ்டு பர்சன், அப்புறம் தான் வந்து யங்ஸ்டர்ஸ் அந்த மாதிரி வந்து சர்வ் பண்ணாங்க. ஆனா அதெல்லாம் ஒரு பெரிய ஹேண்ட்ஸ் ஆஃப் ஆன ஒரு விஷயம். ஏன்னா ஒட்டுமொத்த கிராமமா அப்படி வந்து யோசிச்சிருக்கீங்க, யார்கிட்டையும் தயக்கம் இல்லை. அக்கா அப்படியே உட்காந்தே இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்போம், கொடுங்க. எனக்கா நினச்சிங்க அன்னைக்கு இவ்வளோ பேர் வந்து இன்னைக்கு வந்து புதுக்குடி மேலூர்னா தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க தமிழ்நாட்டில். அதுக்கு எது காரணம் நினைக்கிறீங்க? ரயில்வே மக்கள் வந்ததுனால எங்களுக்கு ரொம்ப இந்த புதுக்குடி மேலூருக்கு தெரியும். ரயில்வே மக்கள் வந்ததுனால இல்ல, நீங்க அவங்களுக்கு என்ன பண்ணீங்கங்கிறதுல தான் நிக்குது. அது செஞ்சதை சொல்றதுக்கு எப்படி சொல்ல பாருங்க, அதான் கரெக்ட். எங்களா ஒருத்தர் அவங்க வெள்ளந்தியா இருக்கீங்கங்கிறதுனால எங்களால முடிஞ்ச உதவியை நாங்க பண்ணிக்கிட்டோம். ஆமா, பொன்கிருஷ்ணன் பையன் சுரேஷ் தான் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் எழுப்புனான். அவன் இல்லைன்னா எல்லாருமே யாருமே வெளியே வர முடியாது. பொன்கிருஷ்ணன் பையன் சுரேஷ் அவன் பேர், அவன் தான் அன்டைம் 1 மணிக்கு வந்து எல்லாத்தையும் எழுப்புனான். தண்ணி வருதுக்கா, எல்லாரும் வெளியேறிடுங்க, எது எது எடுக்கணுமோ அதான் ஒண்ணு எல்லாம் தண்ணி வருது. இது வந்து ஒரு தீபகற்பம் மாதிரி ஆயிடுச்சு. ஊரை சுத்தி தண்ணி, ஒரு தீபகற்பம் தான் அன்னைக்கு. அப்போ அவன் அந்த தண்ணிலையுமே வந்து எழுப்புனான், எல்லாரும் வெளியே வந்துருங்க, எது எது எடுக்கணுமோ. எதை எடுக்க முடியும்? அன்டைம் எதுவுமே எடுக்க முடியாது நம்ம. ஏன்னா முன்னாடி தண்ணி வந்து எங்க போறது? நீங்கலாம் அப்ப எங்க இருந்தீங்க? நான் எனக்கு என் வீட்ல அங்க தண்ணி ஆயிருச்சு. அந்த வீடு அந்த பக்கம் இருக்கு. அங்க அவன் அங்க இருக்கிறவங்க எல்லாம் அந்த பக்கம் போயிட்டீங்க. இல்ல அங்க இருக்கிறவங்க எல்லாம் இங்க வர வேண்டியிருக்கு. நான் மட்டும் தான். அவன் வந்து சொன்னதனால தான் அந்த சைடு வந்து முழுக்க கீழ லோல தண்ணி நிக்குது. பின்னாடி வாய்க்கா தண்ணி எல்லாம் ஏறிடுச்சு. கடகடான்னு ஏறுது, ஒரு செகண்டுக்குள்ள அப்படி வருது. அதான் கதவை பூட்டிட்டு நேரா இவங்க வீட்டுல தான் வந்து சேஃப்டியா இருந்தோம். ஏன்னா அவன் வந்து எழுப்புனதான் மெயின். புதுக்குடி மேலூர் மக்கள் எல்லாருமே செஞ்சோம், ஒற்றுமையா தான் செஞ்சோம். யாரும் தனிப்பட்ட முறையில செய்யல, ஒற்றுமையா தான் எல்லாரும் செஞ்சோம். ஏன்னா முதல்ல வந்து இது உண்மைதானான்னு தெரியல எனக்கு. ட்விட்டரில் இன்பாக்ஸில் ஒருத்தர் முதல்ல போடுறாரு, இது மாதிரி ஒரு ட்ரெயினில் எங்கள் பெரியப்பா மாட்டிக்கிட்டு இருக்கிறாரு, எப்படியாவது காப்பாற்றணுன்றாரு. ஆனால் அதை உறுதிப்படுத்த முடியல. இப்போ இவங்க கிட்டேருந்து ஃபோன் வந்த பிறகு தான், பேசின பிறகு சொல்கிறாங்க, சூழல் சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு மாநில அரசில் இருக்கிற அதிகாரிகள், மத்திய அரசில் இருக்கிற அதிகாரிகள் எல்லாருக்கும் எல்லா கட்டத்திலையும் முயற்சி பண்ணுறோம். பட் எல்லாரும் ஜெனுவன்லி முயற்சி பண்ணாங்க, ஆனால் ரீச் பண்ண முடியல. மனித உருவில் பல முறை இப்படி தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். எப்போ தேவை இருக்கோ அப்போ வந்து பால் பவுடர் இருந்துச்சு, பட் எங்ககிட்ட எதுவுமே இல்லை, கேஸோ எலக்ட்ரிசிட்டி எதுவுமே இல்லை. ஸோ அந்த டைமில் வந்து எங்கள் எஸ்ஆர்எம் வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா காட்டனை வந்து ஸ்பிரிட்ல சோக் பண்ணி ஃபயர் பண்ணி பால் ஃபுல்லாக காய்ச்சிட்டாங்க. ஃபுல்லாக காய்ச்சி பீடியாட்ரிக்ஸு மதர் ஃபீட் பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் கொடுத்துட்டாங்க சார். அந்த வெள்ளத்தில் எப்படி மேனேஜ் பண்ணீங்க? டாக்டர் சொல்கிறதெல்லாம் பயங்கர இன்னோவேட்டிவாக இருக்குது. இப்போ வந்து நம்மகிட்ட பால் காய்ச்சறதுக்கு கரெக்ட் இல்லை, வேறு எதுவும் இல்லை. பாக்கெட்டு பிஸ்கட் கொடுத்தோம், அவங்களுக்கு பத்தலை சார். சரி. அதுக்கப்புறம் ஹெலிகாப்டரில் வந்து பிஸ்கட்டு பன்னெல்லாம் போட்டாங்க. அதை எடுத்து எல்லாரும் அவரவர் வாட்டுக்கு எடுத்து கொண்டு வந்து ஒரு இடத்துல சேஃப்டியாக வச்சுட்டாங்க. சரி சரி. வச்சதுக்கு பிறகு எல்லா பேஷண்ட்டையும் கூப்பிட்டு கரெக்டாக எல்லாத்துக்குமே இப்போ வந்து கொடுத்தோம். கொடுத்துட்டு அப்புறம் பால் வேணுமே அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் காட்டனில் செங்கல் மொட்டை மாடியில் கிடந்தது, 2 செங்கலை வச்சு ஒரு அடுப்பு மாதிரி செஞ்சு ஒரு பிரதர் வந்து ஒரு கரண்டியும் ஒரு ஈயப்பானையும் கொண்டு தந்தாங்க. அதில் தண்ணி கூட கிடையாது. அப்புறம் மழை தண்ணி கொஞ்சம் நாங்கள் சேஃப்டியாக பிடிச்சி வச்சுருந்தோம். அந்த தண்ணியை ஒரு அரிப்பு வச்சு அரிச்சு எடுத்து காய்ச்சி, அப்புறம் அந்த பொடியை நல்லா காய்ச்சி, சீனிலாம் கிடையாது, சும்மா பால் பவுடரை வச்சு பால் ஸ்பிட் காட்டன் போட்டால், அப்புறம் அந்த பிஸ்கட் போட்ட அட்டைப்பெட்டி இருக்கும் பாருங்க, அதுதான் நனையாமல் இருந்தது. அந்த அட்டைப்பெட்டியே பிச்சு உள்ளே போட்டு கொதிக்க வச்சு எல்லாம் அப்படிலாம் உதவி செஞ்சோம். ஸ்பிரிட் காட்டன் வச்சு தான் நெருப்பு பற்ற வச்சிங்க. பற்ற வச்சோம் சார்.
மத்தியானம் பிள்ளைகளுக்கு அந்த பாலை கொடுக்க முடிஞ்சிச்சுன்னா ஒரு பெரிய மனசு ஆமா நிறைவா சார், நான் இருந்துச்சா? மொட்டை மாடியில போய் எப்படியாவது பற்ற வச்சு அதை கொதிக்க வச்சிடணும் ஆ, அப்படின்னு சொல்லி செஞ்சு கொடுத்தேன் சார். சூப்பர்க்கா, சூப்பர்.